தென்காசி மாவட்டம் என்றாலே ஒரு இயற்கை பொருந்திய ஒரு சுற்றுச்சூழல் நிறைந்த ஒரு இடமாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய இந்த குற்றாலம் அருவிகள், பால் அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகளுக்கு கேரளா, தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து குவிகின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த சாம்பாவூர் வடகரை பகுதியிலே சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் விதமாக சூரியகாந்தி பூக்கள் சாலையோரங்களில் நின்று இருப்பதை பார்த்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து புகைப்படம் எடுத்து மங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள். தற்போது நம்மிடமே ஒரு சுற்றுலா பயணி இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம் சார். நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இது என்னென்ன ஒரு காட்சிகள் எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் இங்கே தென்காசி மாவட்டம் பண்புலி கிராமத்துலேருந்து வரேன். இங்கே நாங்கள் சுரண்டைக்கு வந்தோம். இங்கே சாம்பார் வடகரையில் இடையில வந்து இங்கே சூரியகாந்தி மலர்களை பார்த்துட்டு எல்லாம் சுற்றுலா பயணிகள் எல்லோரும் இங்கே வந்து ஃபோட்டோ பிடிக்க எல்லாமே பண்ணுறாங்க. கேரளாவில் இருந்து கூட இங்கே வராங்க, நிறைய பேர் வராங்க. நீங்கள் தொடர்ச்சியாக இதுக்கு இந்த மாதிரி இயற்கையான சூழல் இருக்கிறதுனால இது எப்படி இருக்குது இந்த மாவட்டம்? அது மாதிரி நல்லா செழிப்பாக இருக்குது, இயற்கையான சூழ்நிலை. குழந்தைகளோட தொடர்ந்து சுற்றுலாவுக்காக நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. இது போன்ற ஒரு சூழல் இருப்பதனால இந்த மாதிரி சூரியகாந்தி மலர்கள்லாம் இருக்குது. தொடர்ந்து இந்த ஒரு இயற்கையாகவே இந்த பகுதி ஃபுல்லாகவே காட்சியிருக்கு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? பனிப்பொழிவு, விவசாயம் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து தென்காசி ஏரியா வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரியே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது சாம்பார் வடகரை அப்படிங்கும்போது உள்ள என்ட்ரி ஆனாலே பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனிஷாக பசுமையாக வந்து காட்சி கொடுக்கும். அங்கே வந்தாலே ஒரு ப்ளசண்ட்டாக நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ பிள்ளைங்களும் பார்த்திங்கன்னா நல்லா லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வரும்போது பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசையாக ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு ரீசனுக்காக அது வந்து பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குது இல்லையா? அதனால் எல்லோரும் வாங்க, சாம்பார் வடகரை அந்த சன்ஃப்ளவரில் ஷூட் பண்ணுறதுக்கு வாங்க. வந்தாலே உங்களுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ. பேர் காளீஸ்வரி ஃப்ரம் பண்பொலி. பிடிக்கணும். ஓகே. நாங்கள் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டு போயிட்டு வரையில் பார்த்தோம். நல்லா இயற்கை காட்சி அழகாக இருந்துச்சு. சூரியகாந்தியை பார்த்தோன்னே பிள்ளைங்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இறங்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கிறது இயற்கையை பார்க்குறதுக்கு. ஸோ நாங்கள் அடுத்து குற்றாலம் போகலான்னு பார்க்குறோம். அப்படியே பயங்கரமாக இருக்கு. நல்லா இயற்கை சுத்தமான காற்றாக நல்லா இயற்கையாக இருக்குது. நமக்கு பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி அழகாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கும். ஃபோட்டோஸ் நிறைய எடுத்திருக்கோம். ஸோ நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வராங்க, கேரளாவில் இருந்தெல்லாம். ஸோ சுற்றுவட்டார பகுதியில் எல்லாத்துலேயுமே வராங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ புதுசாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. பேர் பவுஷ்னா. நாங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் பார்த்துக்கிட்டே வருவோம். வேனில் காலையில் சாயங்காலம் பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு